ராம் சரணோட பெட்டி மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 5 லாங்குவேஜ்ல இந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கீகாரம் மூவிக்கு என்ன ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். பரிமளா அன்கோ படம் சென்சார்ல யூஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இது அஃபிஷியலா ஒரு போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 5 மூவி ரிலீஸ் ஆகும். கட்டாகுஸ்தி 2 டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லாயாவோ டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி, கருணாஸ் நடிக்கிறாங்க. ஷியான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. திருஷ்யம் 3 படம் இப்போ வரைக்கும் 219 கோடி கிட்ட வசூல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. ட்ராக் ரிப்போர்ட் படி கேரளா 76.50 கோடி, தமிழ்நாடு 7.75 கோடி, கர்நாடகா 13 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 8.70 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 6.5 லட்சம், ஓவர்சீஸ் 107.30 கோடி. சோ டோட்டலா திருஷ்யம் 3 படம் இப்போ வரைக்கும் 219.30 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. படம் இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. சோ இது ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ரீசெண்டா தான் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. எப்பவும் போல சிவாவோட ஸ்டைல்ல இது ஒரு ரூரல் பேஸ்டு படமா தான் இருக்க போகுது. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துல ஒரு கிராண்டான ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த சாங்ல பாத்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சுதன் மாஸ்டரோட கொரியோகிராஃபில இந்த சாங்குக்கான ஷூட்டிங் இப்ப போறதா நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் இப்ப மதுரையில போகுது. சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாசமே மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய வாய்ப்பு அதிகம் நியூஸ் வந்திருக்கு. நஸ்ரியா அண்ட் நஸ்லைன் போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ஷூட்டிங்கை முடிச்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டில் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டோம். இந்த கொஸ்டினுக்கான பதில் ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். தனுஷ் அரசன் மூவில இருக்காராங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆனா கேமியோ ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. வெற்றிமாறன் அடுத்து வடச்சென்னை 2 தான் எடுக்க போறாரு இந்த அரசன் படத்துக்கு அடுத்து. அது அவரே சொல்லியிருக்காரு. இந்த 2 மூவிக்கான வசூலும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். எதோட வசூல் இருக்கோ நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் நேத்திக்கு வீடியோல இருக்கு. ஸோ நேத்திக்கே அதை பற்றி நான் பேசிட்டேன். நேற்று வீடியோ கரெக்டாக பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஹச்வினோத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கே இந்த படம் எப்போ வருங்கிறது தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தெனாலிராமன் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக போகல. கங்குவா சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது சேட்டலைட் ஒரு பெரிய விலைக்கு போனதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்டேட் படி சேட்டலைட் ரைட்ஸ் விக்கலங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்குமே சேட்டலைட் யார் வாங்கினாங்கிறது எனக்கு கரெக்டா எனக்குமே தெரியல. இதை பத்திலாம் நான் தனி வீடியோ தான் போடணும். நான் சீக்கிரமே இதை பத்தி தனி வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் ஆல்ரெடி நான் ரீசெண்டா போட்ட வீடியோல பேசிட்டேன். சோ கொஞ்சம் ரீசெண்டா போட்ட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பலமுறை நான் பேசிட்டேன். சோ ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின் பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாஸ்டர் மூவில வரக்கூடிய அந்த கண்ணை பார்த்தாக்க சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.